வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது சில பேருக்கு கேள்வி கேட்க தெரியாது, சில பேருக்கு பதில் சொல்ல தெரியாது, சில பேருக்கு அழுக மட்டும்தான் தெரியும், ஒரு சில பேர் மட்டும்தான் வன்மம் வைக்க தெரியும். ஒரு சில பேர் அவனை அடிக்கணும், வைக்கணும், குத்தணும், இப்படி மனசுக்குள்ள எண்ணுவாங்க. மனப்பிரமைகள்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இதில் உதாரணத்தில் இந்த வன்மம் என்கிற மட்டும் டேஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் பெரும் ஆபத்தாக இருக்கிறது. இரண்டாவது அடிக்கணும் குத்திரன்றதும் இரண்டாவது இடத்துல இருக்கிறது. அதுவும் பிரச்சனைக்குரியது. அழுதுகிட்டு போகிறான் பாருங்க, அவனே சிறந்தவன். ஆக அந்த கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறவனை நிரபராதி. இதைத்தான் சட்டமும் சொல்லுகிறது, நாமும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். யாராவது காப்பாற்ற வருவாங்களா அப்படிங்கிறது தான் அந்த அழுகிறது. அந்த அழுகையின் குரலை நிறுத்தவே இந்த எழுத்துப்புறமாக விழிப்புணர்வாக எனது பதிலும் எனது உரைகளும் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே எதற்கும் துணித்து போராட நேர்மை கொண்டு அப்படி போராடினால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் ஒவ்வொரு தொழிலில் இருந்தும் நாம் கடக்க முடியும். ஆகவே எண்ணுவதெல்லாம் வெற்றி பெறும் என்ற உயர்வான எண்ணங்களை நம்மளை உயர்ந்து நடக்க செய்யும். ஆகவே தன்னம்பிக்கை கொண்டு உயிர்நடை போட்டு வாழ்வில் எல்லோருக்கும் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என நினைப்பது தவறாமல் இறைவனை நம்பி கை சுத்தமாக வேண்டும், பயபக்தி வேண்டும். இவை எல்லாம் இருந்தால் மட்டுமே மனிதன் நல்ல குணங்களை சம்பாதிக்கிறான் என்று அர்த்தமற்றதா? ஆகவே இறைவன் ஒருவன்தான். ஆனால் அந்த இறைவனை பல வழிகளால் நாம் வணங்கி வருகிறோம். ஆகவே இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான காலை பொழுதில் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், நிதானமாக வாழுங்கள், பொறுமையாக இருங்கள், மனம் குளிர யோசியுங்கள், சிந்தியுங்கள், நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். நம் நாடு, நமது உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே நமக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதை நாம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு வெந்நீரை எப்படி குடிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது போன்ற வாழ்க்கையை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதையும் உணர்ந்து போராட வேண்டும். ஆசிரியர்களும் எல்லாருமே கடவுள் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும், தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும், ஊக்கத்தை கொடுக்க சொல்ல தர வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கடவுள் நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இந்த உலகம் நல்லபடியாக இயங்கும். இல்லையெனில் மாற்று வழிப்பாதையில் தான் செல்லும், தவறான வழிப்பாதையிலே செல்லும். ஆக இதற்கு முக்கியமான காரணமானவர்களில் யார் என்று கேட்டால் தலைவர்கள் முதல் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் வரை அவர்கள் சொல்வதே வேத வாக்காக இன்றளவு மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள் நல்வழி சாலைகளை அமைத்து, நல்வழி சாலைகள் என்றால் மனதில் உள்ள நல்ல தீயது கெட்டது நல்ல சிந்தனைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு வெற்றி நமது என்ற முழக்கத்துடன் நன்றி, வணக்கம்.